பொன்னியின் செல்வன் பண்ணிட்டு இருக்கிறேன். காதில் கேட்குற ஒரே வார்த்தை ஃபோக்கஸ் 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 தான் கத்திட்டு இருக்கிறாங்க. சிங்கிள் டேக் எடுக்கும் போதே இவ்வளோ பிரச்சனை வருது. படம் ஃபுல்லாக த்ரோட்டு ஃபோக்கஸ் வந்துகிட்டே இருக்குமே, என்ன பண்ணுறதுலாம் நான் யோசித்தேன். நிறைய கேமராமேன் ஃபோக்கஸ் சொல்ல திட்டுவாங்க, திட்டுவாங்க. எல்லாருமே மொத்த பேர் எங்களை தான் வெடிக்க பார்க்கலாம். ஒரு படத்தில் யாராவது ஆள் மாறுறாங்கன்னா ஃபோக்கஸ் தான் மாற்றுவாங்க. ஃபோக்கஸ் அவுட் விட்டுனே இருக்காங்க, ஃபோக்கஸ் மாற்றுங்கன்றாங்க. அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஃபோக்கஸ் எவ்வளோ அவமானம் நடக்கும் தெரியுமா? நம்மளுக்கு ஒரு கேவலம் பார்ப்பாங்க, என்னப்பா ஃபோக்கஸ் விட்டியா டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபோக்கஸில் அன்னைக்கு மைண்ட் ஃபுல்லாக அப்செட் ஆகிடுவான். அவனுக்கு ஃபோக்கஸே வராது அன்னைக்கு ஃபுல்லாக. பட் மக்களுக்கு சுத்தமாக தெரியாது ஃபோக்கஸ்னால் என்ன. கேமராமேன் படம் பிடிப்பாங்க, பட் உனக்கு நீ எத்தனை அடியில் நிற்கிற, நான் அத்தனை அடியில் ஃபோக்கஸ் வச்சாதான் நீ உன் மூஞ்சி படத்தில் ஸ்க்ரீனில் தெரியும் தெளிவாக. வணக்கம் பிஹைண்ட் ரூட்ஸ் வியூவர்ஸ். இந்த இன்டர்வியூ உண்மையிலே ரொம்ப ஒரு ஸ்பெஷலான இன்டர்வியூ. என்ன காரணம்னா, பொதுவாக ஒரு படம் பெரிய ஹிட் ஆகுதுன்னா அதுக்கு நடிகர், நடிகைகள், இயக்குனர் இவங்க தான் அந்த வெற்றிக்கு காரணம்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதை தாண்டி படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ்க்கும் இந்த வெற்றியில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு 3 டெக்னீஷியனை தான் இந்த நேர்காணல் மூலமாக நீங்கள் சந்திக்க போகிறீங்க. வெரி ஹாப்பி டு வெல்கம் த கிம்பிள் ஆப்ரேட்டர் ஆஃப் இரவின் நிழல் அண்ட் ஃபோக்கஸ் புல்லர்ஸ் ஆஃப் இரவின் நிழல். வணக்கம். வணக்கம். முதல்ல எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த பிஹைண்ட் ரூட்ஸுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இத்தனை காலகட்டத்தில் எங்களை யாருமே எதுக்குமே கூப்பிட்டது இல்லைன்னா ஃபோக்கஸ் புல்லர் அப்படின்னா என்னது அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. எங்களுடைய வீட்டிலேயே எங்கள் பசங்க வெளியில் அப்பா என்ன பண்ணுறாங்க ஃபோக்கஸ் அப்படின்னா என்னது சினிமாவில் அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்களை பேட்டி இருக்கிறதுக்கே உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அப்புறம் எங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த எங்களுடைய கேமராமேன் ஆர்தர் வில்சன் சார், பார்த்திபன் சார், அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இப்போ என்னென்னா ஃபோக்கஸ் அப்படிங்கிறதுனா, இப்போ பர்டிகுலராக ஒரு ஆப்ஜெக்ஷனை நம்ம கேப்சர் பண்ணுறாங்க கேமராமேன். இப்போ ஒரு 100 பேர் இருப்பாங்க, அதில் ஒருத்தர் மட்டுமே கிளியராகவே இருப்பாங்க. நீங்கள் நிறைய பேர் அதை கவனிச்சிருக்க மாட்டாங்க. சினிமா சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் அதை கவனிப்பாங்க. அப்புறம் டெக்னீஷியன்ஸ் அதை பார்ப்பாங்க. அந்த ஒருத்தர் மட்டும் எப்படி கிளியராகவே வராரு, அதுதான் நாங்கள் செய்கிற வேலை. சில நீங்கள் நார்மல் ஷூட்டிங்லாம் போனால் நிறைய கேமராமேன் ஃபோக்கஸ் சொல்ல திட்டுவாங்க, எல்லாருமே எல்லாருமே மொத்த பேர் எங்களை தான் வெடிக்க பார்க்கும். அப்படியே ஒரு ஃபோக்கஸ் ஒரு படத்துல யாராவது ஆள் மாறுறாங்கன்னா ஃபோக்கஸ் தான் மாற்றுவாங்க. ஃபோக்கஸ் அவுட் விட்டுனே இருக்காங்க, ஃபோக்கஸ் மாற்றுங்கன்றாங்க. அசால்ட்டாக சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த ஃபோக்கஸ் எவ்வளோ அவமானம் நடக்கும் தெரியுமா? அந்த இடத்துல எல்லாருமே சுற்றி பார்ப்பாங்க, ஃபோக்கஸ் மாறிட்டானா, ஆமாப்பா நேற்று ஃபுல்லாக ஃபோக்கஸ் அவுட் விட்டுனே இருந்தான். ஒரு நாள் விட்டாலும் அது இல்லை, அது ஒரு இது மாதிரி சர்க்கிள் ஆக ஆரம்பிச்சிடும். இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக வந்துட்டு அவன் இந்த படத்தில் மாற்றிட்டாங்க. எவ்வளோ ஒரு ஷேமாக இருக்கும். நல்ல ஃபோக்கஸ் இருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு ஷாட்டு யாருனாலுமே சில ஷாட்லாம் பண்ண முடியாது. ஒரு ஃப்ளூக்கில் வந்துடும், சில ஃப்ளூக்கில் வராது. அவங்க ஒரு டென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஃபோக்கஸில் அன்னைக்கு மைண்ட் ஃபுல்லாக அப்செட் ஆகிடுவான். அவனுக்கு ஃபோக்கஸே வராது அன்னைக்கு ஃபுல்லாக. என்னன்னா எல்லாருமே நடக்கும். ஃபோக்கஸுங்கிறது ஒரு மேஜிக் ஒர்க். இது மேஜிக் ஒர்க்கு. அது புரிஞ்ச ஹீரோஸ் இருக்காங்க, புரிஞ்ச டேரக்டர் இருக்காங்க. இந்த விஷயம் இந்த டைமில் நான் ஒரு 2 பேருக்கு ரொம்ப நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா எவ்வளோ டெக்னீஷியன் படம் பார்த்துருக்காங்க, எவ்வளவோ டைரக்டர் பார்த்துருக்காங்க. இப்போ வரைக்கும் ஃபோக்கஸ் புல்லர் பற்றி யாருமே சொல்லவே இல்லை. ஆனால் இசையமைப்பாளர் 2 பேர், ஏ ரஹ்மான் சாரும் ஜி பிரகாஷ் சாரும், அவங்களுக்கு முதல்ல நாங்கள் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா அவங்க மியூசிக் டைரக்டர்ஸ். ஸோ இதில் எவ்வளோ கவனிச்சிருப்பாங்கன்னா எங்களை அவங்க பாராட்டியிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல ஒரு ஃபோக்கஸ் டெக்னீஷியன் ஆப்ரேட்டரை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிறது இது இண்டஸ்ட்ரியிலே ஒரு தனியாக முதல் முறையாக நடக்கிற விஷயம். இது நாங்களாம் யோசிச்சிருக்கோம், ஒரு ஆர்டிஸ்ட்டை பேட்டி எடுப்பீங்க, எப்படி நடிச்சிங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி உழைக்கிற டெக்னீஷியன்ஸ் பற்றி இது மிகப்பெரிய ஒரு விஷயம். சில பேர் எங்களை பயங்கர ஊக்கப்படுத்துவாங்க, நாங்கள் யாரையும் குறை சொல்லக்கூடாது. சில பேர் பயங்கரமாக அவமானப்படுத்திடுவாங்க. அவமானப்படுத்தாங்கன்னா அதுக்கப்புறம் நீ என்ன ஷாட் வச்சாலும் சின்ன ஷாட் வச்சாலும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. நான் ஒரு இந்தியாவில் ஒரு பெரிய படம் பண்ணாங்க. அப்போ என்னை கூப்பிட்டுருந்தாங்க. நான் வேறு படம் பண்ணதால போக முடியல. அப்போ திரும்ப அந்த கேமராமேனும் எதாச்சுமா ரோட்டில் பார்த்துட்டு ஏன்டா நான்லாம் கூப்பிட்டா வரமாட்டிங்களா நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இல்லை சார் வேறு படத்தில் இருந்தேன். சரி வாங்கடா. இல்லை சார் நீங்கள் தான் ஆல்ரெடி 2 ஃபோக்கஸ் புல்லர். இல்லைடா அவங்க ஏதாவது போச்சுன்னா பயந்துடுறாங்கடா டக்குன்னு. நீங்களா அப்படியா, சரி வாங்க ஒன் மோர் டக்குன்னு கேட்டுருப்பீங்க. நாங்களாம் ஆர்டிஸ்ட்டே போய் கேட்குற அளவுக்கு எங்கள் துணிச்சல் இருக்குது. நிறைய பேர் கேட்க பயப்படுவாங்க. ஏன் பயப்படுவாங்கனாக்கா, அந்த டைரக்டரே பயப்படுவாங்க. ஐயோ பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, இவங்கள்ட்ட ஒன் மோர் எப்படி நம்ம கேட்குறதுன்னு அவங்களும் பயப்படுவாங்க. எந்த ஆர்டிஸ்ட்டுமே ஷார்ட் ஓகே தான் நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போய் டேரக்டர் சொல்றாங்க. ஆனா ஃபோக்கஸ் அவுட்னா மட்டும் தான் இன்னொரு ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க. ஃபோக்கஸ் அவுட்ல எதுவுமே பண்ண முடியாது. ஃபோக்கஸ் அவுட்னா நடிச்சு தான் ஆகணும். அவங்க டேரக்டருக்கு அதுல ஒரு ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவங்க சீன்ஸ் எல்லாம் டக்குன்னு மாத்திடுவாங்க. டக்குன்னு இதுல இன்னும் எக்ஸ்பிரஷன் அதிகம் பண்ணலாம் சார், ஃபோக்கஸ் அவுட் இதுல இது மாத்தி பண்ணீங்க, இந்த மாதிரிலாம் ஐடியா கொடுத்துருவாங்க. அப்போ ஃபோக்கஸ் அவுட்னா மட்டும் தான் ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க. ஆனா அப்படி நம்மளுக்கு ஒரு கேவலம் பார்ப்பாங்க, என்னப்பா ஃபோக்கஸ் விட்டியா. இப்போ கூட ஒரு படம் நான் பண்ணிட்டு வந்தேன். நிறைய டேக்லாம் போயிட்டு இருந்தது, எங்களால் இல்லை.
பட் ஒரு பெரிய லென்த்து சீனு ஷார்ட் ஓகே எல்லாம் கை தட்டினாங்க. டேரக்டர் சொன்ன ஒரே வார்த்தை, ஷார்ட் ஓகே ஓகே, ஃபோக்கஸ் இருக்கிற மட்டும் செக் பண்ணிங்க, அப்படி தான் சொன்னாங்க. எல்லாருமே அப்படிதான் ஃபோக்கஸ், வேறு எதுவுமே அவர் கேட்கல. அவங்களுக்கு ஏன்னா ஒரே டேக்கில் ஓகே ஆகுறதுலாம் நிறைய விஷயம். இது என்ன நானும் இல்லை, ஆர்டிஸ்ட் ஆகட்டும், நடிக்கிறவங்களாகட்டும், லைட்டு பிடிக்கிறவங்களாகட்டும், எல்லாத்துக்கும் சேர்த்து வரணும்னா. ஆனால் ஃபைனலாக ஃபோக்கஸ் இருக்கிற மட்டும் செக் பண்ணிங்கன்னா பார்ப்பாங்க, நல்லா இருக்குது சார், கரெக்டாக இருக்குன்னா ஓகே அடுத்த டேக்குக்கு போயிடுவாங்க. ஓகே ஓகே. ஸோ எவ்வளோ வருஷமாக இருக்கீங்க நீங்கள் ஃபோக்கஸ் புல்லராக? நீங்கள் ஒர்க் பண்ண முதல் படம் தெரிஞ்சுக்கலாமா? எவ்வளோ வருஷமா ஜேர்னி? நான் வந்து அப்ரெண்டிஸாக இந்தியனில் தான் வந்தேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் மேலே இந்த 20 மேலேயே போயிடுச்சு, 25 வருஷம். ஆமாம். சினிமாவில் சிஜியில் என்ன வேணாலும் பண்ணலாம், ஃபோக்கஸ் மட்டும் பண்ண முடியாது. நம்ம பண்ணுற எந்த தப்பையும் சிஜியில் மறைச்சிக்கலாம், ஆனால் ஃபோக்கஸ் மட்டும் பண்ண முடியாது. ஏன்னா நான் வந்து பொன்னியின் செல்வன் பண்ணிகிட்ருக்கிறேன். அங்கே வந்து காதில் கேட்குற ஒரே வார்த்தை ஃபோக்கஸ் 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 தான் கத்திட்டுருக்குறாங்க. ஸோ நான் வந்து அதை யோசிக்காமல், ஐயோ இப்படி ஒரு நான் முடிவு எடுத்துட்டனோ. ஏன்னா படம் ஃபுல்லாக வந்து சிங்கிள் டேக் எடுக்கும் போதே இவ்வளோ பிரச்சனை வருது. நம்ம படம் ஃபுல்லாக த்ரூ அவுட்டு ஃபோக்கஸ் வந்துக்கிட்டே இருக்குமே, என்ன பண்ணுறதுலாம் நான் யோசித்தேன். அதனால் எனக்காக நீங்கள் பண்ணுங்கள், என்ன பண்ண போகிறீங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கன்ஃபியூஷன் தான் இருந்தார். சார் இல்லை சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஹேண்டில் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. 5 ஃபோக்கஸ் புல்லரு, 5 கேமராமேனு, இது வச்சு எல்லாம் பண்ணாங்க. அப்போ வந்து நாங்கள் சொல்லியிருந்தோம் இதில் கஷ்டம்தான். ஏன்னா வந்து ஒரு கிம்பிள்லையோ ஸ்டெடிகம்லையோ எடுக்க வேண்டிய ஒரு இது இதில் எடுக்க முடியாது. என்ன காரணம்னாக்கா ஃபுல் ஷேக்கிங் இருக்கும். நம்மளுடைய நடக்கும்போது நம்ம கையை ஆடுறது, நம்ம பிளானிங் இருந்தது. அப்புறம் வந்து நாங்கள் அதில் ரிகல்சலே பண்ணிட்டோம். ஃபுல்லாக 2 மணி நேரம் பண்ணிவிட்டு அதை வந்து டிவியில் பார்க்கும்போது 2 நிமிஷம் கூட எங்களால் பார்க்க முடியல. அவ்வளோ ஷேக்கியாக இருக்குது, பயங்கர ஷேக்கியாக இருக்குது, பார்க்க முடியாது உங்களுக்கு அந்த மாதிரி. அதை வந்து நம்ம சின்ன ஒரு 21 இன்ச்சஸ் டிவிலே அதை பார்க்க முடியாதப்போ நம்ம பிக் ஸ்க்ரீனில் அதை பார்க்க முடியாது. நாங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஒரு ரீடேக் போகிறாங்களே, மேக்கிங்கில் கூட நாங்கள் பார்த்தோம், ஒரு 60 நிமிஷம் ஷார்ட் போயிட்டே இருக்குது, திடீர்னு பார்த்தா ஒரு லேடி எடுக்கும் போது லென்ஸை தட்டி விட்டுறாங்க தலையில். ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்துப்பேன், மொத்த செட்டே அது ஒரு மாதிரி டவுன் ஆகிட்டோம். ஐயோ இல்லை இவ்வளோ கரெக்டாக வந்துட்டே இருக்கே, என்னடா அது திடீர்னு யாரோ ஒருத்தவங்க பண்ணுற தப்பால இப்போ மொத்த பேரும் பாதிக்கப்படுறாங்க. அது அந்த டைமில் எப்படி திரும்ப அது வந்து ப்ராப்பரான ஆர்கனைசிங் இல்லாமல் தான் ஆகிப்போச்சு. அது வந்து அவங்க தப்பும் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க பொலிட்டிஷியனோட கீப் ஒருத்தங்க இருக்காங்க, அந்த கேரக்டர் ஒருத்தங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க பேர் என்ன, சிந்து. சிந்துன்ற கேரக்டர் தான் வச்சு நாங்கள் அந்த பவுல் எடுத்துகிட்டு வர மாதிரி ரிஹர்சல் பார்த்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு சிந்து அங்கே தேவைப்பட்டதுனால வேற ஒரு ஆர்டிஸ்ட் மாற்றிட்டாங்க. சிந்து என்னன்னா கொஞ்சம் ஹைட்டு ஷார்ட்டாக இருப்பாங்க, நான் வந்துட்டு ஒரு ஹைட் மெயின்டைன் பண்ணுவேன். அந்த ஃப்ரேமுக்கு நான் ஒரு ஹைட் மெயின்டைன் பண்ணுவேன். அதோட மாஸ்டர் ஷாட் வந்துட்டு கொஞ்சம் ஒரு ஹைட் மெயின்டைன் பண்ணுவேன். அப்போ சிந்துவோட ஹைட்டு நான் மெயின்டைன் பண்ணியிருந்தேன், அவங்களோட ஹெட்டில் இடிக்காத அளவுக்கு. இங்கே ஆர்டிஸ்ட் மாற்றினதை நானும் கவனிக்கல. அது என்ன ஆயிடுச்சுன்னா அவங்க கொஞ்சம் டாலாக இருப்பாங்க 2வது படம், அப்போ எந்திரிக்கிறப்ப இடிச்சு. இப்போ இது அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. இப்போ ஒரு பர்டிகுலர் ஷாட்ல பார்த்திபன் சார் அதை கிண்டலா ஹேண்டில் பண்ணிருப்பாரு, அந்த பணம் என்னும் போது திரும்ப. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முன்னாடி பிளான் பண்ண, ஒருவேளை ஷேக் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல, அதை ஏதாச்சும் ஒரு பிளான் பண்ணி. அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா பார்த்திபன் சார் டைலாக் போயிட்டு இருக்குது, இங்கே வந்து மிஷின் வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நான் அதை கொஞ்சம் ஓவர் கம் பண்ணியிருப்பேன், அப்படியே கொஞ்சம் அதை அவாய்ட் பண்ணி கொஞ்சம் சார்ஜ் பண்ணியிருப்பேன் அதை நான். ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அவர் டைலாக்லேயே வந்துட்டு அதை ஈக்குவல் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி மற்ற இடமும் பண்ணணும். ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு 10 டேக் போயிடுச்சு, இப்போ 11வது டேக் வரும்போது அந்த மாதிரி சொல்ல, இது மாதிரி ஆயிடுச்சுன்னா கூட ஏதாச்சும் ஒன்று பண்ணலாமேன்ற மாதிரி ஒரு பேச்சு வருமா? அது என்னன்னா, சில விஷயம் வந்து இப்போ செட்டில் ஏதோ தப்பாக நடந்துச்சு. முக்கியமான இடத்துல வந்து ஒரு குழந்தையோட பொம்மை இருக்கும், அந்த பொம்மை வைக்கல. ஏன்னா மெயினாக அந்த பொம்மை மட்டும்தான் வைக்கல. ஒன்மோர் கிட்டத்தட்ட இது வந்து 50% போன பிறகு ஒரே ஒரு பொம்மை. ஏன்னா மெயின் ஐயோ வயிற்றில் இருக்கிற குழந்தை கதை சொல்லக்கூடாது, அதுக்காக வந்து ஒன்மோர் ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் பயங்கர பிரச்சனை. அதேமாதிரி எங்களுக்கு பின்னாடி எவ்வளோ செட்டை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, ஒருத்தவங்க ட்ரெஸ்ஸை மாற்றுவாங்க, ஒரு இது பண்ணுவாங்க. அதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. இந்த படத்தில் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயம் வந்து இந்த லைட் டிரான்சிஷன் தான். அவ்வளோ இருட்டான ஒரு இடத்துல அவர் அந்த டார்ச் லைட்டை வச்சு தேடுறாங்க, அந்த மாதிரி ஒரு ஷாட் இருக்குது. டக்குனு அந்த ஒரு ஸ்விஃப்ட்ல இப்படி பார்த்தா அவ்வளோ ஒரு டார்க்கான விஷயம் இருக்கு. ஒரு கோயில்லாம் அந்த ஒரு டிவைனான ஒரு லைட் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அதுக்கு எப்படி நீங்க அழகா ஒரு விஷயம் ஃபோக்கஸ் பண்ணும் போதும், இன்ஃபேக்ட் படத்துல ஒரு ஹாஃப் நியூட் ஷாட் இருக்கு, பிரிகிடா ஒரு நியூட் ஷாட் மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் எங்கேயுமே வந்து கொஞ்சம் மீட்டர் தாண்டினா கூட அருவருப்பாக இருக்கும், சில நேரங்கள் ஆபாசமாக தெரியவும் வாய்ப்பு இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாம் ஒரே ஒரு நேர்கோட்டில் காட்டணும்னா அதுவும் ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சிங்க? அது ஆக்சுவலாக வந்து நாங்கள் வந்து ரிஹர்சல் பண்ணும்போது இல்லை, ஆனால் ப்ராப்பர் ஷூட்டிங் பண்ணுறப்ப ஒரு செகண்ட் நான் பயந்துட்டேன். ஏன்னா நான் தான் அந்த சீனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன்.
ஒரு என்ன சொல்கிறதுனாக்கா, திடீர்னு ஒரு லேடியை வந்து மண்டையெல்லாம் அடிபட்டு அவ்வளோ ரத்தம் ஓடுது, ஒரு செகண்ட் நம்ம வேறு மாதிரி ஆகிடுவோம். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் ரியலாகவே அவங்க இப்போ ரேகானா இருக்கிறவங்க வந்து வாழ்த்து தான் சொல்லணும். ஏன்னா யாரும் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்க தைரியமாக ரொம்ப அதுவும் குழந்தை திறந்துருக்கணும், இவங்க கண்ணு மூடலை. அது இல்லாமல் குழந்தை கரெக்டாக வந்து ஃபீட் பண்ணணும், அதுக்கு அவங்க தான் உதவி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து அந்த குழந்தை கரெக்டாக அந்த இடத்துல வரப்போ இந்த குழந்தை மார்பில் பால் குடிக்கணும். குழந்தை உட்காந்துருக்க தான் செய்யும், அதையும் அமுக்கிக்கிட்டு அந்த டைமில் அதை கிள்ளி விட்டுக்கிட்டு அவங்களாம் அசையாமல் அந்த சான்ஸ் இல்லை. அவங்க வந்து அந்த ரிகர்சல் தான் பார்க்குறாங்களே அப்படின்னு பண்ணலை, ரிகர்சல்லையும் அவங்க அப்படியே தான் இருந்தாங்க. ஓகே ஸோ கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஷாட் பண்ணோன்னா, லைக் ஒரு மொத்த படம் பண்ணோம்னா எவ்வளோ கிலோமீட்டருக்கு அந்த செட்டிங் அது ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்கும்? 2 கிலோமீட்டர், 2லேருந்து 2.5 கிலோமீட்டர். ஒரு இது முடிக்கணும்னா 2.5 கிலோமீட்டர் செட்டு சுற்றி இருக்கும். அது எப்படி கரெக்டாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? கிட்டத்தட்ட 67 சீனா, எத்தனை சீன் சொன்னீங்க? இல்லை செட்டு 69 செட், 75 above. 3 மாதம். ஓகே 75 above-னா அதை என்ன பண்ணியிருந்தாலும் இப்போ ஒவ்வொரு முறை திரும்பி பண்ணும்போது அது ப்ராக்டிஸ் இருந்திருக்கும். கரெக்டாக எக்ஸாக்டாக இந்த இடத்துல தான் நிற்கணும், எக்ஸாக்டாக இங்கே வந்தால் இந்த லைட் எரியும், அடுத்த ஷாட் வரும்போது லைட் ஆஃப் ஆகும், அது எல்லாமே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சா? மனப்படமே 350 டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. அதுக்கு நாங்கள் ஒரு செட்டுக்கு நடுவில் ஒரு ரூம் கிரியேட் பண்ணி எங்கெங்க கேமரா செட் பண்ணி, அது தெரியாது உங்களுக்கு, கேமரா செட் பண்ணி எங்க கேமரா வருது, ஆகாஷ் எங்க வந்துட்டு இருக்காரு, இப்போ இங்க ரெடி ஆயிடுவாங்க. அத்தனை செட்டுக்கு சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த சிசிடிவி கேமரா செட்டோட மிடில் வந்து ஒரு பெரிய சர்க்கிள்ல ஃபுல்லா அந்த லைட்டிங் ஆப்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த படங்கள்ல பார்த்துருப்பீங்கல்ல, ஃபுல்லா மானிட்டரா வச்சிருப்பாங்க, நடுவில் ஒருத்தர் ஆப்ரேட். அதே மாதிரி கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 மானிட்டராவது இருக்கும். ஸோ செட்டில் இப்போ நாங்கள் எந்த இடத்துல வந்துட்டு இருக்கோம், அதுக்கு முன்னாடி செட்டுக்கு லைட் ரெடியாக இருக்கணும், முன்னாடி செட்டுக்கு லைட் ரெடி ஆகணும். நாங்கள் அந்த செட்டை முடிச்சு வரப்போ இன்னொன்று கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா எல்லாம் ஒரே டைமில் எரிஞ்சா ஜென்ரேட்டர் ப்ராப்ளம். ஸோ டோட்டலாக அது எரியும். விஷயங்கள் டோட்டலாக வாஷ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு டவுட்டில் கேட்குறேன். இப்போ இந்த ரூமில் ஒரு நம்ம சீன் எடுக்கிறோம், முடிச்சுட்டு நீங்கள் அடுத்த ரூமுக்கு ட்ராவல் ஆகிட்றீங்க. திரும்ப இப்போ இந்த ரூமில் இந்த சீன் முடிச்சுட்டா அவ்வளோதான் இல்லை, இப்போ திரும்ப வேற ஒரு செட்டு இதில் போடுவாங்களா இல்லை திரும்ப அந்த மாதிரி இருக்காது? வருவோமே, அது வந்துருப்போம், காட்டிருக்க மாட்டேன். அதுக்கு என்னன்னா வந்திருக்கு. இப்போ பர்டிகுலராக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை பால் குடிக்கிற சீன் இருக்குது பார்த்தீங்களா, நாங்கள் அந்த பாட்டிலேருந்து உள்ளே நுழைஞ்சிருப்போம், இறந்துருப்பாங்க, அந்த குழந்தையோட வெளியில் அனுப்பிச்சிருப்போம். வெளியில் அனுப்பிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா திரும்பவும் உள்ளதான் சீன் நடந்திருக்கும், வேறு சீன் நடந்திருக்கும் அதே இடத்துல தான். அந்த பையன் வளர்ந்துட்ட பிறகு அவங்க அப்பா கூட சண்டை போவானா, அதே அந்த இடம் தான். அதே மாதிரி நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, இவங்க இந்த நகையை எடுக்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, புதைச்சி. ஆமாம் ஆமாம் ஆமாம். அதுக்கு வெளியிலலாம் போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துருப்போம். திரும்ப அதே இடத்துக்கு வருவாங்க. ரைட். ஆனால் வேற இதில் வந்திருப்போம், வேற சீன் போயிட்டு திரும்ப ரெடி பண்ணிடுவாங்க. ஸோ எல்லா படங்களுக்கும் சில ரெஃபரன்ஸ் பார்ப்பாங்க. ஓகே அவங்க எப்படி எடுத்திருக்காங்கன்ற மாதிரிலாம் பார்ப்பாங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம் லைக் 1917 வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் எக்ஸாம்பிளாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ பயங்கர டெக்னாலஜிலாம் ரொம்ப வளர்ந்துட்ட பிறகு எடுத்த படம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுக்கலாம், ஒரு 1948 ரோப்னு ஒரு படம் வந்திருக்கு, ஆல்ஃப்ரெட் ஹிச்காக்கோட படம். ஸோ அதுவும் ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கப்பட்ட படம். ஆனால் மொத்த படமாக எடுத்துக்க மாட்டாங்க, ஒரு 10 சீன்னா 10 நிமிஷம் கட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நீங்கள் அதை நினைக்கும் போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஓகே 60 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி எடுத்திருப்பாங்க, இப்போ நம்ம எப்படி எடுக்கிறோம், ஸோ அந்த ஒரு கம்பேரிசன்னா உங்களுக்கு எப்படி தோணுது ஒரு யோசனையா? அதுதான் இப்போ வந்து டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிடுச்சு, உங்களுக்கு உள்ளங்கையில் உலகம் வந்துடுச்சு. அதனால் வந்து சீட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக சீட் பண்ணிடலாம். உங்களுக்கு வந்துட்டு சீட் பண்ணாமல் வந்துட்டு லைவாக ஒரு விஷயம் கொடுக்குறது தான் கஷ்டம். இங்கே அதுதான் கஷ்டப்பட்டுருக்கோம் இங்கே. இப்போ நீங்கள் சொல்கிறது மாதிரி எப்படின்னாக்கா, அந்த கதைகள்லாம் நாங்கள் பார்த்தோம். இப்போ நீங்கள் சொன்ன படம் பார்க்கல, பட் விக்டோரியா பார்த்தோம். ஓகே. அதில் என்னன்னாக்கா விடிய காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்து 7 மணிக்கு படம் முடிஞ்சிருது. ஆமாம் அவ்வளோதான். எக்ஸாக்ட். ஆமாம். பட் அதுவும் ஒரே ரூம்ல ஒரே இடத்துல ஒரே ரூம்ல ரோடு இப்படி பண்ணி அதை முடிச்சுக்கிட்டாங்க. இது ஃபிலிம் கேமராவில் பண்ணல அது, ஆனால் நம்ம ஃபிலிம் கேமராவில் பண்ணியிருக்கோம். அதில் என்னன்னாக்கா உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா காலையில் எழுந்துச்சு டீ குடிச்சு தம் அடிச்சுட்டு குளிச்சுட்டு வேலைக்கு போகிறோம், அவ்வளோதான் முடிஞ்சிடும். பட் இது அப்படி இல்லை. அதுதான் நான் என்னென்னு சொல்கிறாங்க, உள்ளே போய் அவனுடைய குழந்தை வயசு திரும்ப மிடில் ஏஜ் இதுங்களாம் பண்ணும்போது ஏகப்பட்ட செட்ஸ் எல்லாம் மாறி 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 இதுக்கு லைட்டிங் கீட்டிங்லாம் கொடுத்து இதுக்கு வந்து நம்ம மெனக்கிறது அதுக்கு இருக்காது. அவங்களுக்கு வந்து ஒரே லைட்டு தான் பாஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஏன்னா பர்டிகுலர் டைமில் அதை பண்ணுறாங்க. ஓகே. உங்களுக்கு என்னைக்காச்சும் ஆன் செட்டில் அந்த கன்ஃபியூஷன் வந்திருக்கா? லைக் அடுத்து என்ன நடக்க போகுது, இல்லை அடுத்து என்ன லைட் ஒரு அதுலேயே உள்ளே இருந்து கேட்குறேன். இன்றைக்கி எங்களுக்கு ஒன்று சொல்லியிருக்காங்க, நாங்கள் மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது வேறு மாதிரி ஸ்கிரிப்ட் மாற்றிருப்பாங்க, செட்டு மாறாது.
ஸ்கிரிப்ட் மாத்திருப்பாங்க, டைலாக் மாத்திருப்பாங்க. நான் இப்போ என்ன நினைப்பேன், சரி இவர் பேசிட்டு இருக்கும்போது நான் அங்க இருந்து போகணும், நாங்க ரெடியா இருப்போம் ஃபோக்கஸ்க்கு. பட் ஆனா அங்கேயே தான் இருக்கும் கேமரா. என்னன்னா டைலாக் எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாரு. ஓகே, நான் யோசிச்சுட்டு இருப்பேன், இப்போ இவர் பேச போறாரு அப்படின்னா நான் ரெடியா இருப்பேன். பட் இவர் பேசி முடிக்க மாட்டாரு. இன்னத்துக்கு இவர் சீக்கிரம் பேசியிருந்தாரு, ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அது நமக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க சில விஷயத்த. ஆனால் இப்போ நாங்கள் அது ஃபைனல் ஃபுட்டேஜில் கூட எங்களுக்கு சீன்ஸ் மாறிடுச்சு. ஓகே. ஆனால் நீங்கள் இப்போ ஃபுல்லாக கேமராமேன் அவர் கூட கோஆர்டினேட்டில் அதில் ஆமாம், பண்ணிக்கணும். எப்படி இப்போ 2 விஷயம் இருக்குது. இப்போது நார்மலாக ஃபிலிம் ஷூட் பண்ணுறப்ப ட்ராக் அண்ட் ட்ராலி போட்டோ இல்லை கிரேன் போட்டோ, நான் ட்ராலி இங்கேருந்து பர்டிகுலர் அங்கே போய் நின்றுடும், அங்கேருந்து பேக் வரும். ஆனால் ஒரு கிம்பல் ஆப்ரேட்டர் அவங்களால கரெக்டாக பண்ண முடியாது. அவங்க எங்கே நிற்க போகிறாங்கன்னு எனக்கும் தெரியாது, அவருக்கே தெரியாது. ஏன்னா மார்க்கிங்ஸ்லாம் இருக்குமா செட் ஃபுல்லாக? செட்டில் மார்க் பண்ணி வச்சா கூட ஆர்டிஸ்ட் கரெக்டாக அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க. அதை விட முக்கியமான இதுனாக்கா இவங்களுக்கு கூட வரமாட்டாங்க. நான் என்ன சொல்லிட்டேன்னா, ஆனால் இது மற்ற படம் மாதிரி கிடையாது. நான் வந்து அந்த மார்க் மெயின்டைன் பண்ண முடியாது என்னால். நான் ஃப்ரேம் கம்போஸ் பண்ணுவேன், எனக்கு என்னால் ஃபஸ்ட்டு மார்க்கில் போய் நிற்க முடியாது. நான் ஃப்ரேமையும் பார்த்துக்கிட்டு மார்க்கை ஃபுட் மார்க்கையும் போயிட்டு பார்த்துட்டு அப்படிலாம் ஒர்க் பண்ண முடியாதுன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ மற்ற படம் எடிட்டில் சில விஷயங்கள் கொஞ்சம்னா ஓகே, இது எடிட்டில் மேட்ச் பண்ணிக்கலாம், எடிட்டில் தேர்த்திக்கலாம்னு சொல்லுவாங்க. இதில் எடிட்லேயும் பண்ண முடியாது. ஸோ டிஐயில் என்னென்ன விஷயம் ஓரளவுக்கு மேட்ச் பண்ண முடியும், இல்லை ஏதாச்சும் ஒரு கரெக்ஷன்ஸ் பண்ண முடியுமா? டியில் லைட்டிங் மட்டும்தான், லைட்டிங் மட்டும் தான் இது பண்ண முடியும். எதுவுமே இது ஃபோக்கஸ் இது கூட எதுவுமே பண்ண முடியாது. நான் தான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், பார்த்திபா சார் என்கிட்ட சொன்ன ஒரே விஷயம், தம்பி சிஜியில் என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, ஃபோக்கஸ் மட்டும் பண்ண முடியாதுட்டாங்க. நான் வேறு பொன்னியின் செல்வத்தில் காதில் கேட்கறதெல்லாம் ஃபோக்கஸ்ன்னு தான் கத்திட்டு இருக்காங்க, நான் துணிஞ்சு இறங்கிட்டேன் அப்படின்னாரு. நீங்கள் கவலைப்படாதீங்க சார், கட்டாயம் நாங்கள் பண்ணிடுவோம். அப்போ கூட நான் அவர்கிட்ட என்ன சொன்னேன்னாக்கா, 2-3 நாள் கழிச்சு ஃபுல் ரிசல்ட்ஸை நான் பார்க்க ஆரம்பிச்சேன். ஆர்டிஸ்டெல்லாம் வச்சு பார்க்க ஆரம்பித்த பிறகு சொன்னேன், சார் 80% நாங்கள் எங்களால் கொடுக்க முடியும், ஃபோக்கஸ் பண்ண முடியும். கேட்டார், ஃபோக்கஸ் 100% பண்ண முடியாது. நாங்கள் சொல்லிட்டோம் 100% ஃபோக்கஸ் வராது சார், 100% எந்த ஃபோக்கஸ் பண்ணாலும் பண்ண முடியாது. ஏன்னா என்ன நடக்கும், ஏன்னா மானிட்டர் பார்த்தது ஒரு இவன் கெம்பிள் ஆப்ரேட்டர் போய் நிற்கிற மார்க்லாம் கிடையாது. எங்களால் 95% கன்ஃபார்மாக ஃபோக்கஸ் கொடுக்க முடியும் சார், எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது சார் சொன்னோம். நான் 80% தான் சொன்னேன், 80 தான் பண்ண முடியும் அப்படின்னு. ஏன்னா நான் அதை மீறி எங்களுக்கு 95% கிட்ட வந்துடுச்சு. புதிய உலகத்துக்கு எங்களை கூட்டிகிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னதான் இந்த 24 கிராஃப்ட்ஸ் ஆஃப் சினிமான்னு சொன்னாலும், ஸோ அதில் ரொம்ப முக்கியமான ஒரு கிராஃப்டில் நீங்களும் இருக்கீங்க. மக்களுக்கு தெரியாது என்னென்னு ஃபோக்கஸ்னா, டெக்னீஷியன்ஸ்க்கே சில பேருக்கு தான் தெரியும் ஃபோக்கஸ்னா என்னென்னு. சில பேருக்குலாம் இந்த ப்ரொடக்ஷன்ஸு இவங்களுக்கு இந்த கிராஃப்ட்லாம் ஃபோக்கஸ்னா என்னென்னு தெரியாது, ஃபோக்கஸ் உள்ளர்ஸ்னால் யார் என்னென்னு தெரியாது. பட்டு மக்களுக்கு சுத்தமாக தெரியாது ஃபோக்கஸ்னா என்ன. நான் தெளிவாக கேமராமேன் படம் பிடிப்பாங்க, பட் உனக்கு நீ எத்தனை அடியில் நிற்கிற, நான் அத்தனை அடியில் ஃபோக்கஸ் வச்சா தான் நீ உன் மூஞ்சி படத்தில் ஸ்க்ரீனில் தெரியும் தெளிவாக அப்படின்றது மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ எங்களை இவ்வளோ தூரம் அறிமுகப்படுத்தினவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. கண்டிப்பாக. ஸோ படம் இன்னைக்கு இவ்வளோ ஆத்தென்டிக்காக வந்திருக்குன்னா அது உங்கள் எல்லாரோட உழைப்பு தான் மிக முக்கியமான காரணம்னு நினைக்கிறேன். ஸோ உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து இதே போல் நிறைய படங்கள் கொடுத்துருங்க. சொல்லுவாங்களே ஹாலிவுட் சினிமா போல் தமிழ் சினிமா இல்லைன்னு, ஆனால் இப்போ இது போடுற படங்கள் தான் தமிழ் சினிமா போல் மற்ற படங்கள் இதை பார்த்து எடுக்க இது ஒரு புதிய முயற்சியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். தேங்க்யூ. நன்றி.